அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள் எப்படி இருக்கீங்க? சரி, இன்றைக்கி நம்ம புதிய தலைப்புக்கு போவோம். சரிங்களா? நம்ம இதுக்கு முன்னுக்கு காலமும் நேரமும் பார்த்தோம். காலமும் நேரமும்ல பிரச்சனை கேள்விகள் மட்டும் நம்ம செய்யலை. ஓகே, நமக்கு அதற்கு காரணம் நமக்கு இன்னும் 4 தலைப்பு இருக்குது. அந்த 4 தலைப்பு நம்ம இந்த வருஷத்துக்குள்ளே முடிக்கணும்னா, அதனால தான் ஆசிரியர் இப்போதைக்கு அந்த பிரச்சனை கேள்வி காலமும் நேரமும் ஒத்தி வச்சுருக்கேன். ஓகே, பிறகு இந்த 4 தலைப்பு நம்ம முடிச்சிட்டோன்னா நம்ம திரும்ப அதுக்கு வருவோம். உங்களுக்கு அந்த கேள்விகளை செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் பயிற்சி புத்தகத்தில் காலமும் நேரமும் உள்ள பிரச்சனை கேள்விக்கான பதிலை நீங்கள் செய்யலாம். ஓகே, இன்று நம்ம அளவை பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு நம்ம பாட புத்தகத்தில் பக்கம் 62, 63 மற்றும் 64 பார்க்க போகிறோம். 64 நான் இங்கே குறிப்பிடலை. ஓகே, மன்னிக்கவும். ஓகே, அளவை கடந்த ஆண்டும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, அளவையில் நம்ம 3 படிப்போம். என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு ஆள் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ கேட்கும் போதே நீங்கள் சொல்லலாம். ஓகே, அளவையில் நம்ம என்ன படிப்போம்னா, நீட்டல் அளவை, கொள்ளளவு, இன்னொன்று பொருண்மை. அதாவது நீட்டல் அளவைங்கிறது நீளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதாவது இப்போ ஒரு துணி கடைக்கு அம்மாவுக்கு கர்டன் தைக்க துணி வாங்க போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டு ரூலர் வச்சு அளப்பாங்க. அம்மா 1.5 மீட்டர் கேட்குறாங்க வச்சுக்கோங்க, 1.5 மீட்டர் கேட்குறாங்க. அப்போ 1 மீட்டர் அந்த ரூலரில் அளப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று 0.5 மீட்டர் அளப்பாங்க. ஓகேயா? அது நீட்டை, ஒரு பொருளோட நீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு, நீளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு, நீளமும் அகலமும் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துறது நீட்டல் அளவை. ஓகே, இந்த 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 படத்தை பார்த்தீங்கன்னா அப்பா வச்சுக்கோங்க. இந்த பொட்டலத்தை கட்ட 1.5 மீட்டர் நாடாக தேவைப்பட்டதுன்னு அப்பா சொல்கிறார். அதாவது 1.5 மீட்டர் கயிறு தேவைப்படுது சொல்கிறாரு. ஓகே, அடுத்தது 2 பேர் பேசிக்கிறாங்க. அந்த பையனும் பொண்ணும். அண்ணா, இந்த முகவை 2 எல் நீரை கொள்ளும். ஓகே, அந்த முகவைங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் லேப்பில் நீங்கள் பார்க்கலாம். 2 எல்லுன்னா என்னங்க? என்ன தம்பி, என்ன தங்கச்சி? எல்லுங்கிறது லிட்டரை குறிக்குது. 2 லிட்டர். ஓகே, இப்போ இந்த நீரோட அளவு நம்ம நீட்டர் அளவுன்னு சொல்ல மாட்டோம், அதை கொள்ளளவு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த நீர், எண்ணெய், ஷெம்பு அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் லிக்விட் ஃபார்மில் இருக்குல்ல, திரவ வடிவத்தில், அதெல்லாம் நம்ம கொள்ளளவுன்னு சொல்லுவோம். அப்போ அதை அளக்கும்போது லிட்டர் அல்லது மில்லி லிட்டர்னு போடுவோம். எது கூட, லிட்டரா மில்லி லிட்டர் கூடயா? ஓகே, அதை நம்ம அந்த இதில் வரும்போது நம்ம பார்ப்போம். அடுத்தது பொறுமை. அங்கே ஒரு வாழைப்பழத்தை அவங்க நிறுவையில் நிறுத்து பார்த்து அதன் எடை 1.3 கிலோகிராம்னு சொல்கிறாங்க. இதன் பொறுமை 1.3 கிலோகிராம். ஸோ நம்ம கிலோகிராமோ இன்னொன்று கிராமோ நம்ம பொருண்மையில் படிப்போம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா நீட்டல் அளவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுதல். சிஎம் என்றால் சென்டிமீட்டர், எம் என்றால் மீட்டர். ஓகே, அங்கே ஒரு சூழல் கொடுத்துருக்காங்க. ஏனி ஒரு நாடாவை அளந்து பார்த்தார். அதன் நீளம் 500 சென்டிமீட்டர் இருந்தது. அதை மீட்டர் ஆக மாற்றினால் கிடைக்கும் விடை என்ன? ஓகே, 500 சென்டிமீட்டரை மீட்டரில் சொன்னோன்னா எப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சிஎம்ஐ மீட்டராக மாற்ற 100ஆல் வகுக்க வேண்டும். ஓகே, நான் அதை தனியாக அந்த படத்தை காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இதுதான் சிஎம்ஐ. ஓகே, அங்கே வட்டமாக ஒரு படம் கொடுத்துருக்காங்க. மீட்டர் எம்மு போட்டிருக்காங்க, பக்கத்தில் சிஎம் போட்டிருக்காங்க. அந்த ஏரோ சிஎம்ஐ நோக்கி போகும்போது அதை பெருக்கல் 100. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா சிஎம்லேருந்து எம்முக்கு வர்றதுக்கு வகுத்தல் 100. இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஓகே, அதாவது ஏன் பெருக்கல் 100 வகுத்தல் 100னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க மாணவர்களே, 1 மீட்டர் 100 சென்டிமீட்டருக்கு சமம். நான் மறுபடியும் சொல்கிறேன், 1 மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டருக்கு சமம். ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், 1 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 100 சென்டிமீட்டர். இப்போ நான் 2 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் கேட்டால் என்ன சொல்வீங்க? 100 சென்டிமீட்டரா?
இல்லை, 200 சென்டிமீட்டர். ஏனென்றால் மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்ற நம்ம 100ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கல் 100. ஸோ அப்போ 1 மீட்டரை 100ஆல் பெருக்குனா 100 சென்டிமீட்டர், 2 மீட்டரை 100ஆல் பெருக்குனா விட 200 சென்டிமீட்டர். ஓகே, இதை நம்ம இந்த மீட்டரை சென்டிமீட்டரை பார்க்குறது நம்ம அடுத்த பக்கத்தில் பார்ப்போம். இது இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாற்றுறது. ஓகே, சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாற்றணும்னா வகுத்தல் 100. இப்போ 100 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டருன்னு நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், 100 சென்டிமீட்டரை 100ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விட வரும், 1 மீட்டர் விட வரும். ஓகே, அங்கே பாருங்கள் பக்கத்திலே கொடுத்துருக்காங்க 500 சென்டிமீட்டர் சமம் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே 100 சென்டிமீட்டர் 1 மீட்டருக்கு சமம். இப்போ அந்த இதோட வழிமுறை என்னன்னா, நீங்கள் என்ன செய்யணுன்னா, இப்போ 500 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர்னு கேட்கும்போது 500 போட்டுட்டு ஒரு கோடு போட்டுட்டு கீழே 100 போடணும். அதன் பிறகு அந்த சுழியம் கீழே 2 சுழியம் இருக்குல்ல, அந்த 2 சுழியத்தையும் விட்டுறணும். மேலே 2 சுழியம் இருக்குல்ல, அந்த 2 சுழியத்தையும் வெட்டிடணும். இப்போ மேலே 5 இருக்கும், கீழே 1 இருக்கும். அந்த 1க்கு மதிப்பு கிடையாது. ஸோ அதோட விடை வெறும் 5. புரியுதுங்களா? அப்போ 500 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர், 5 மீட்டர். ஓகே, இப்போ நம்ம அடுத்த கேள்வியை பார்ப்போம். கீழே 300 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர். ஓகே, நம்ம என்ன செய்யணும்னா 300. ஓகே, இங்கே அவங்க என்ன காட்டியிருக்காங்கன்னா சில வழிமுறைகள் காட்டியிருக்காங்க. ஓகே, என்னென்ன மாதிரி வழிமுறைகளை நம்ம பயன்படுத்தினால் இதோட விடையை கண்டுபிடிக்கலான்னு சில வழிமுறைகள் காட்டியிருக்காங்க. ஓகே, இப்போ 1வது கேள்வி பாருங்கள். 300 சென்டிமீட்டர் சமம் எத்தனை மீட்டர்னு கேட்குறாங்க. ஓகே, அங்கே வகுத்தல் வழிமுறை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, அது மேலே உள்ள கேள்வி பார்த்தீங்கன்னா 500 கோடு 100, அது வகுத்தலோட இன்னொரு சுலபமான வழிமுறை. அந்த சுலபமான வழிமுறைங்கிறது எப்போ பயன்படுத்தலாம்னா சுழியம் வரும்போது நம்ம அந்த வழிமுறையை பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா 300 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டருக்கு சமம்னா 300 உள்ளே போட்டு 100 வெளியே போட்டு நம்ம வகுக்கணும். அப்போ 3 பெருக்கல் 100 300, விடை 3 மீட்டர். அடுத்த கேள்வி பாருங்கள். ஓகே, 600 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர்னு கேட்குறாங்க. ஓகே, அங்கே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. தொகுதி பகுதி எண்ணில் தசமத்தை இடது புறம் இருமுறை நகர்த்தி பகுதி எண்ணை 1ஆக மாற்ற வேண்டும். ஓகே, பகுதி தொகுதி தெரியுங்களா உங்களுக்கு, பின்னத்தில் படிச்சிருப்பீங்க. பகுதிங்கிறது கீழே உள்ள எண்ணெய், தொகுதிங்கிறது அதனால ஒரு தொகுதி மேலே உள்ள எண்ணெய். ஓகே ஓகே அந்த தொகுதி 600 இருக்குல்ல. இப்போ நம்ம இந்த வழிமுறை எப்படின்னா 600 மேலே போட்டு ஒரு கோடு போட்டு கீழே 100 போட்டு வகுத்தல் என்றால் பின்னாடி இருந்து அந்த கோடு முன்னோக்கி போகணும். அந்த ஏரோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கிட்ட காட்டுறேன், அந்த ஏரோவை பாருங்கள். பின்னாடியிலிருந்து அந்த 600 இருக்குல்ல, அந்த 600ல் பின்னாடி இருக்கிற சுழியத்திலேருந்து 2 முறை நவருது. ஏன் 2 முறை நவருது? 100ல் எத்தனை சுழியம் இருக்குது? 2 சுழியம் இருக்குது. அதனால் 2 முறை நகரணும். 2 முறை நகர்ந்தோன்னே அந்த ஏரோ அங்கே வச்சோன்னா 6, சரிங்களா? 6 அங்கே புள்ளிக்கு அப்புறம் உள்ள எண்ணெய் நம்ம சுழியம் இருந்துச்சுன்னா அதை நம்ம கணக்கு பண்ண வேண்டாம். அதே மாதிரி கீழே 100ல் 2 வாட்டி சுழியம் வந்தோன்னா விட 1, அந்த 1க்கு மதிப்பு இல்லை. ஸோ விடை 6 மீட்டர். ஓகே, கீழே கேள்வி பாருங்கள். 800 சென்டிமீட்டர் மீட்டருக்கு கேட்டால் விடை என்ன? 800 கோடு 100, 2 முறை நம்ம சுழியத்தை நவுத்துவோம், விட 8. அந்த புள்ளிக்கு அப்புறம் உள்ள அந்த 2 சுழியத்துக்கு மதிப்பு கிடையாது, சரிங்களா? அப்போ 8 மீட்டர். 2500 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர்னு கேட்கும்போது 2500 போடுவீங்க, 100 கீழே போடுவீங்க. ஓகே, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 2 வாட்டி சுழியத்தை நவுத்துவீங்க. அதே மாதிரி மேலே 2 வாட்டி சுழியத்தை நவுத்தும் போது விட என்ன வருது? 25 தசமம் சுழியம். அப்போ அந்த தசமத்துக்கு பின்னாடி உள்ள 2 சுழியத்துக்கும் மதிப்பு இல்லாதனால விடை 25 மீட்டர். ஓகே, இப்போ நான் பொதுவாக கேட்குறேன், நீங்களே பதில் நீங்களே சொல்லிடுங்க. ஓகே, 5000 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்? மன்னிச்சிருங்க, 5000 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர்? 5000 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர்? யார் சொல்ல முடியும்? சொல்லுங்கள். 5000 சென்டிமீட்டரு எத்தனை மீட்டர்னா 50 மீட்டர். ஓகே,
700 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர்? 700 சென்டிமீட்டர் 7 மீட்டர். ஓகே, இப்போ 8500 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர்? 8500 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்னா எத்தனை? 8500 எத்தனை சென்டிமீட்டர்? 85. எத்தனை மீட்டர்னா 85 மீட்டர். ஓகேங்களா? சரியா? புரியுதா உங்களுக்கு? ஓகே, இந்த வட்டமாக இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது போவோம். ஓகே, இப்போது மீட்டரை சென்டிமீட்டராக மாற்ற என்ன செய்யணும்? முதல் படத்தில் இருந்துச்சு, மீட்டரை சென்டிமீட்டராக மாற்ற என்ன செய்யணும்? பெருக்கல் 100. மேலே உள்ள ஏரோ பாருங்கள், பெருக்கல் 100. ஓகே, நம்ம பெருக்கல் 100 செய்யணும். இப்போ ஓகே, 4 மீட்டர் நீளம் கொண்ட நூல் கண்டு ஒன்று பிரிந்து விழுந்தது. அதை திருமதி ரமணி சிஎம்மில் அளந்து பார்த்தார். அது நீளம் எத்தனை சென்டிமீட்டர் ஆகும்? ஓகே ஓகே, இப்போ நம்ம ரூலரில் பார்த்தீங்கன்னா அந்த நீட்டு ரூலர் பள்ளிக்கூடத்தில் இருக்குல்ல, அது சென்டிமீட்டர் இருக்கும். சுழியத்திலிருந்து 100 வரைக்கும் சென்டிமீட்டரில் இருக்கும். அந்த 100 சென்டிமீட்டர் ரூலர் வந்து 1 மீட்டர். சரிங்களா? ஏன்னா 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ அந்த 4 மீட்டர் நூலை வந்து பிரிஞ்சு விழுந்துருச்சு. அதை வந்து ஒருத்தவங்க திருமதி ரமணி வந்து அளந்து பார்க்குறாங்க சென்டிமீட்டரில். விட என்னன்னு கேட்குறாங்க. 4 மீட்டருங்கிறது எத்தனை சென்டிமீட்டர்? அப்போ 4 100ஆல் நம்ம பெருக்க வேண்டும். ஸோ விடை வந்து 400 சென்டிமீட்டர். ஓகே, அதோட வழிமுறை அங்கே பாருங்கள், 4 பெருக்கல் 100, விடை வந்து 400 சென்டிமீட்டர். ஏன்னா 1 மீட்டர் 100 சென்டிமீட்டருக்கு சமம். அப்போ 4 மீட்டர் 400 சென்டிமீட்டருக்கு சமம். 5 மீட்டர் 500 சென்டிமீட்டருக்கு சமம். ஓகே, கேள்வி பாருங்கள். 3 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்? 3 பெருக்கல் 100 300 சென்டிமீட்டர். 76 மீட்டர் எவ்வளோ சென்டிமீட்டர்? 76 பெருக்கல் 100 7600 சென்டிமீட்டர். ஓகே, இதுக்கு இன்னொரு வழிமுறை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நான் வாய்மொழியை சொல்கிறேன், தயவுசெய்து கேளுங்க காதை கொடுத்து. ஓகே, இதுக்கு முன்னே வந்து சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாற்றும் போது இப்போ 500 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர்னு கேட்கும்போது 500 ஒரு கோடு போட்டு அதுக்கு கீழே 100 போட்டு 2 சுழியத்தை வெட்டிட்டு நீங்கள் விட 5 மீட்டர்னு சொல்லலாம். அல்லது அந்த சுழியத்தை வந்து முன்னுக்கு நவுத்தி 2 முறை முன்னுக்கு நவுத்தி விடை வந்து 5ன்னு சொல்லலாம். இப்போது மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றோன்னா இப்போ நான் 76 மீட்ரு எத்தனை சென்டிமீட்டர்னா 76 பக்கத்தில் ஒரு புள்ளியை வச்சுட்டு 6 பக்கத்தில் ஒரு புள்ளியை வச்சுட்டு 2 முறை நீங்கள் அந்த கோடை ஏரோவை பின்னாடி நகர்த்திட்டு போகணும். பின்னாடி நகர்த்திட்டு போகும்போது நீங்கள் 2 சுழியத்தை அங்கே போடுவீங்க. ஏன்னா 2 வாட்டி நவுத்தும் போது அந்த 2 வளைவுலையும் நீங்கள் 2 சுழியத்தை போட்டிங்கன்னா விட 7600. பெருக்கும்போது நம்ம அந்த ஏரோ வந்து பின்னாடி நோக்கி போனோம், வகுக்கும்போது ஏரோ வந்து முன்னாடி நோக்கி போனோம். அதுதாங்க. ஓகே, இது ரொம்ப சுலபம். ஓகே, அங்கே ஒரு 10 கேள்வி இருக்குது, 8 கேள்வி இருக்குது. அதை எதில் செய்யணும்? உங்களோட கணித நோட்டில் செஞ்சு ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ண இந்த வீடியோவை நான் கூகுள் கிளாஸ் ரூமில் போடுவேன். அடுத்து இப்பொழுது பயிற்சி புத்தகம் என் கையில் இல்லை, அதனால் நீங்களே பாருங்கள். மீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு மாற்றுறதுக்கும் சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றுறதுக்கும் பயிற்சி புத்தகத்தில் அது சம்மந்தமான கேள்விகள் மட்டும் செய்யுங்க. சேர்த்தல்லாம் இப்போ செய்யாதீங்க. சேர்த்தல் வகுத்தல் பெருக்கல் அதெல்லாம் வந்து இப்போ செய்ய வேண்டாம். இப்போது சென்டிமீட்டரில் மீட்ரு மாற்றுறதோ மீட்டருக்கு சென்டிமீட்டருக்கும் மாற்றுறது தொடர்பான கேள்வி மட்டும் பயிற்சி புத்தகத்தில் செஞ்சு ஃபோட்டோ பிடிச்சி கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இந்த 8 கேள்வி நோட்டில் செஞ்சுருங்க. சரியா? ஓகே, நன்றி மாணவர்களே.